எங்கள் டைல்ஸு போய் வாங்குறதுக்கு டைல்ஸு இதில் போய் டைல்ஸ் வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள். அதில் அவங்க பார்சல் பண்ணி, அதாவது அந்த டைல்ஸுக்கெல்லாம் அப்படியே பேக்கிங் பண்ணி அனுப்புகிறேன். அப்படி அனுப்புகிறவன் கக்கூஸுக்கு ஒட்டுற வேண்டியதை 2 பாக்ஸ் அனுப்பிட்டேன். இப்போ வந்து கிச்சனுக்கு ஓட்டுறதுல வந்து மாற்றி அனுப்பிட்டேன். இப்போ எங்கே இருக்குது தெரியுமா? திருப்பவனத்துக்கிட்ட இருக்குது. திரும்ப போய் அதை தூக்கிக்கிட்டு தெரியணும். ஒழுங்காக பார்சல் பண்ணி அனுப்புறதில்ல. இனிமேல் பாங்குறப்ப பார்சலை ஒரே தான் பரட்டுன்னு கிழிச்சு கிச்சனுக்கு கரெக்டாக இது பாத்ரூம் டாய்லெட்டுக்கு எடுத்தது கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணி தூக்கிட்டு வரணும். என்ன பண்ண சொல்கிறீங்க? எங்கள் வீட்டுக்காரை போய் தூக்கிட்டு வர சொன்னால் அவர் என்ன பண்ணுவார்? நானாக இருந்தால் பரட்டு எல்லாத்தையும் பரட்டுன்னு ஒரு கிளியாக கிழிச்சு என்ன கலர்னே செக் பண்ணிடுவேன். இவர் அப்படியே பேக்கிங் பண்ணதோடு அப்படியே தொடாமல் வரணும்யாண்டு வந்து இப்போ வந்து பார்த்தா மாற்றி இருக்கான். உடனே எண்ணெய் போன வச்சுக்கிட்டு ஓடியா எல்லாமே மாற்றி இருக்கு. எதை எங்கே ஓட்டுறதுன்னு தெரில. ஓடியா வந்து சொல்லுட்டுட்டா இன்னும் என்ன செய்கிறது? இன்னும் தூக்கிக்கிட்டு நான் வண்டிக்கு வாடகை கொடுத்து மறுபடியும் அந்த கடைக்காரத்தை கொண்டு போகணும். என்னங்க இப்படி பண்ணுறாங்க? இனிமேல் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கண்டா இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. டைல்ஸ் வந்து கரெக்டாக அனுப்பியிருக்காங்களான்ட்டு அங்கேயே ஒரு பரட்டுன்னு அந்த காக்கி கலர் இதை கிழிச்சு பார்க்கணும். அதில் ஒட்டி வேறு அனுப்பி விட்றாங்க பெரிய பேக்கிங்காரங்க. சரிங்க, நான் போயிட்டு வரேன். போய் பார்த்து என்னன்னு பார்த்து போய் மாத்திரம் வேறு என்ன செய்கிறது? இதெல்லாம் எங்கே வச்சு சொல்கிறது? லைக்கை பண்ணுங்கள்.